வணக்கம் தோழர்களே. வெற்றி படங்கள் எல்லாமே தரமான படங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி தரமான படங்கள் எல்லாமே அது வெற்றி படமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் தரமான படங்கள் வெற்றி படங்களாக இருக்கும், வெற்றியடைந்த படங்கள் தரமான படங்களாக இருக்கும். 2017 ஆண்டில் வெளிவந்த வர்த்தக ரீதியில் வெற்றி பெற்ற சில படங்களை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். பாகுபலி 2 பொதுவாக இந்திய சினிமாவுக்கே பெருமை தந்த படங்களில் ஒன்று பாகுபலி. அநேகமாக எல்லா லாங்குவேஜ்லையும் டப் செய்யப்பட்ட படம்னா பாகுபலியை சொல்லலாம். இந்திய மொழிகளில் மட்டுமல்ல, சீன மொழியிலையும் கூட டப் செய்யப்பட்ட படம் இது. பல்லாயிரம் கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்து வந்த சித்தார்த்துக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். அவள் ஆண்ட்ரியா வந்து இதில் அவருக்கு வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க, ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த அவள் படம் வந்து 3 லாங்குவேஜில் வெளியாச்சு. ஹிந்தியில் வந்து தி ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர், தெலுங்கில் வந்து கிரகம் அப்படிங்கிற பேர்லையும் ரிலீஸ் ஆச்சு. அவள் இந்த படம் வந்து பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்து இப்போ பேய் படங்கள் எப்படி இருக்குதுன்னா, பேய் படங்கள்னாலே தேட்டருக்கு போனால் நல்ல ஜாலியாக சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் ரசிகர்கள்ட்ட இருக்குது. அப்படிப்பட்ட படங்கள் தான் வருது. ஸோ ஆனால் ஒரு ப்ராப்பரான பேய் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வந்த படம் தான் இந்த அவள். சித்தார்த்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தமிழில் 2017 அமைஞ்சது. ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உடச்சு முடிச்சு ஆரம்பிச்ச இடத்தை தேடி வந்து நிற்குண்டா. 2017 முக்கியமான படம் வந்து விக்ரம் வேதா. அது கமர்ஷியல் வெற்றிக்காக மட்டுமே கிடையாது, இதனுடைய திரைக்கதைக்காகவும் இந்த படம் பேசப்பட்டது. விஜய் சேதுபதி வந்து ஒரு ரவுடி, போலீஸால் தேடப்படுற, என்கவுண்டர் பண்ணுறதுக்காக தேடப்படுற ஒரு ரவுடியாக நடித்தார். அவரை என்கவுண்டர் பண்ண அலைகிற துடிக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியாக மாதவன். ஸோ இவங்க 2 பேருக்குமான ட்ராவல் தான் கதை. இது வழக்கமாக இது மாதிரி நிறைய தமிழ் சினிமாக்களில் பார்த்துருந்தாலும் இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தை இயக்குனது வந்து புஷ்கர் காயத்ரி அப்படின்னு இரட்டையர்கள், 2 பேருமே கணவன் மனைவி. இவங்க ஏற்கனவே ஓரம்போ அப்புறம் வா குவார்ட்டர் கட்டின்னு 2 மொக்க படங்களை கொடுத்தவங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களே எதிர்பாராத அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அவங்க அடைஞ்சாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் தேடி கொடுத்த படமாக இருந்தது விக்ரம் வேதா. அந்த பொட்டிக்குள்ள என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியும்ல. 10 கோடி. மரகத நாணயம் ஏஆர்கே சரவணன் இயக்குன படம். தடுக்கி விழுந்தா சுடுகாட்டில் விழணும், இல்லைன்னா தடுக்கி விழுந்தா ஒரு பேய் பங்களாவில் விழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த தமிழ் சினிமாவில் மறுபடியும் ஒரு பேய் படமா அப்படின்னு எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆகி தியேட்டருக்கு போனால் அவ்வளோ பேரையும் ரிலாக்ஸ் பண்ணி அனுப்புனார் டைரக்டரு. ரொம்ப ஜாலியான கலகலப்பான ஒரு படம். இதில் ராமதாஸ் சாதாரண ஒரு காமெடியன் மிகப்பெரிய ப்ளே பண்ணியிருந்தார். இதில் எல்லாரையும் ரொம்ப ரசிக்க வச்ச படம் மரகத நாணயம். கலெக்ஷன் வைஸ்லேயும் மிகப்பெரிய ஹிட் இந்த படம். இந்த மரகத நாணயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, நிக்கி கல்ராணி ஹீரோயின்னு, ஆனால் அவங்க படம் முழுக்க ஆண் குரல்லையே பேசிட்டு வருவாங்க. அதுவே இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சு. மீசை முறுக்கு தன்னோட ஆம்பளை படத்தில் இசையமைப்பாளராக ஆதியை அறிமுகப்படுத்தின சுந்தர் சி சார் ஆதியை வச்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்கார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னா, காலேஜில் நடக்கிற கலாட்டாக்கள், குறும்பு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து ரொம்ப காமெடியாகவே ரொம்ப ஃபன்னாக கொண்டு போயிருந்தார். அதுவே இந்த யூத் ஆடியன்ஸை பூரா தேட்டர்களை வர வைக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் ரொம்ப கை கொடுத்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூடியூப்பில் பிரபலமான ஆட்களை பூரா இதில் காமெடியான இறக்கி விட்டுருந்தாப்புல, அதுவும் இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த படம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூத் ஆடியன்ஸை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் ஆதி. அதுவே இந்த படத்துக்கு ஒரு வெற்றியாக அமைஞ்சு. இவர் யாரு? இவர் சிஐடி ஸ்டான்லி குப்ரிக்.
Mr. Tamil Vanan from CBCID. I'm Shankar Lal. எனக்கு ஒன்றும் தெரியல. நீ பார்க்குற நான் தேட மிஸ்கின் இயக்கத்தில் விஷால் நடித்த படம் துப்பறிவாளன். இப்போ வழக்கமாக விஷாலுங்கிறது ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அவர் வந்து ஒரு 4 சண்டை பாட்டு அந்த மாதிரி நடிக்கிற ஒருத்தவர். மிஸ்கினுடைய பாணி வந்து வேறு. ஆனால் இவங்க 2 பேரும் துப்பறிவாளன் படத்தில் இணையும் போது ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இது வந்து விஷால் படமாக இருக்குமா மிஸ்கின் படமாக இருக்குமான்னு. அந்த எதிர்பார்ப்போடு உள்ளே வந்தவங்களுக்கு துப்பறிவாளன் வந்து ஓரளவுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. விஷாலை வந்து ஒரு வித்தியாசமாக பயன்படுத்தியிருந்தார். அதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு தனித்த அடையாளத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பையும் கொடுத்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து துப்பறிவாளனுக்கு வந்து ஒரு கௌரவமான வசூல் கிடச்சிது. தீரன் அதிகாரம் 1 சதுரங்க வேட்டை படத்தை இயக்கிய ஹெச் வினோத்குமார் அவர் இயக்கின படம் இது. பொதுவாக தமிழ் சினிமாவில் நிறைய போலீஸ் கதைகள் வந்திருக்கு. அதில் பாதி வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப அதாவது உண்மைக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த படம் உண்மைக்கு நெருக்கமான ஒரு படம். பிரபல போலீஸ் அதிகாரி ஜாங்கிட் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மையமாக எடுத்துக்கிட்டு இந்த கதையை பண்ணியிருந்தாங்க. இதுக்காக ராஜஸ்தான் அதாவது வடமாநில கொள்ளையர்கள் சென்னையில் வந்து எப்படியெல்லாம் புறநகரில் கொள்ளையடிக்கிறாங்கங்கிறத அப்படியே மயிர் கூச்செறிகிற விதத்தில் சொல்லியிருந்தார் டைரக்டரு. அவ்வளோ ஒரு கிரைம் திகில் அப்படிப்பட்ட ஒரு படம் அது. இந்த படத்தோட இன்னொரு ரிலேட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படம் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ் அதிகாரி ராஜஸ்தானுக்கு கொள்ளையர்களை தேடி போன இன்ஸ்பெக்டர் பெரிய பாண்டி அவர் வந்து அங்கே உள்ள கொள்ளையர்களால் கொல்லப்பட்டார். இது வந்து இந்த படத்தோட ரிலேட் பண்ண வச்சுது ஜனங்களை. மறுபடியும் இந்த படத்தை வந்து பார்க்க தூண்டுச்சு எல்லாரையுமே. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். அட்லி விஜய் கூட்டணியில் 2017 ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம் மெர்சல். இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே இது பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பெறுமா பெறாதான்னு 2 விதமான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சூழலில் தான் இந்த படத்தில் இடம்பெற்ற ஜிஎஸ்டி டிமானிட்டேஷன் இது சம்மந்தமான காட்சிகள் அதுக்கு வந்து பிஜேபி தலைவர்கள் ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்புனாங்க. அதன் மூலமாக இந்த படம் வசூலில் மிகப்பெரிய சாதனை படித்து பாக்ஸ் ஆஃபீஸில் இடம் பிடிச்சிருக்கு. அந்த பையனை இப்பயே போய் ஒரே ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் என்ற அறிமுக இயக்குனர் இயக்கிய படம் வந்து மாநகரம். இந்த படம் வந்து ஏற்கனவே ஒரு குறும்படமாக பலரால் பாராட்டப்பட்டு அது வந்து திரைப்படமாக கன்வெர்ட் ஆச்சு. இதில் வந்து தெலுங்கு நடிகர் சந்தீப் கிஷன், ஸ்ரீ ரெஜினா கசன்ரா நடித்த படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ராத்திரியில் சென்னையில் நடக்கிற கதை. நம்ம நிறைய படங்கள் இதே மாதிரி ஒரு இரவில் நடக்கிற கதை, 1 மணி நேரத்தில் நடக்கிற கதை நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த டைரக்டர் சொல்லியிருந்தார். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த படத்தோட பட்ஜெட்டு மிக மிக கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நேர்த்தியான படமாக அந்த மாநகர படத்தை கொடுத்துருந்தாரு. படத்துக்கு போன ரசிகர்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த படம். அதுவே இந்த படத்தினுடைய வெற்றிக்கு வந்து காரணமாக அமைஞ்சது. தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம் வந்து மாநகரம். அவன் அவ்வளோ மீன் பண்ணுறான், அதுக்கப்புறம் நீ எப்படி மீன் பண்ண உனக்கு என்ன? அவங்க கூட படுக்கணுமா படுக்க வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், அவல்ல. அது புரிஞ்சுக்கோ. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஆண்ட்ரியா படித்த நவநாகரிக நங்கைகள் எப்படி இருக்காங்க, கணவன் மனைவி உறவு அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப மனவியலாக உளவியலாக ஆழ்ந்து இந்த படத்தை கதையை எழுதியிருக்கிறாரு ராம். இந்த படத்தில் நடுநடுவே அவர் பேசுவார். அதாவது பொதுவாக ஸ்க்ரீன் பிளேன்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டெல்லாம் உடைச்சிட்டு படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் அவர் பேசுவார். அதுக்கே தியேட்டரில் பயங்கரமாக கைத்தட்டல்கள்லாம் விழுந்துச்சு. இந்த படத்தில் இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட ஆண்ட்ரியாவினுடைய கவர்ச்சி தனி வேற ஒரு ப்ளஸ்ஸாக பேசப்பட்டது. அதுவே இந்த படத்தின் வெற்றிக்கு இன்னொரு காரணமாகவும் இருந்துச்சு.